கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களால் தெரிவிக்கிறேன். உங்கள் ரெகபோத் நேரத்தில் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும் நேரத்திலே திரையின் கீழாக வருகிறதான விலாசத்திற்கு வியாசார்பாடியும் பெரம்பூர் நீங்கள் வேறு ஏதாவது சபைக்கு போகாதவர்கள் என்று சொன்னால் இந்த விலாசத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற மொபைல் நம்பரை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தையை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த வருடத்தின் தொடக்கத்திலே நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் உள்ளே வந்திருப்பீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு நாட்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அடைப்பை போல இருக்கலாம். ஐயோ, இந்த 2 மாதம் முடிய போகிறது, இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை, இன்னும் எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படவில்லையே, என் பூட்டப்பட்ட வாசல் பூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இது நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திருவள்ளம் பற்றுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் என்பது எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு நிச்சயமாக அற்புதம் செய்யும், கர்த்தர் என்னை விடுவிப்பார் என நம்பிக்கை வைக்க வேண்டும். மூடப்பட்ட வாசல்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தொடர்ந்து தொழிலிலே சரிவை நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக உங்கள் வாழ்க்கையிலே மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போது உங்கள் தொழிலிலே ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய தம்முடைய நாமத்தினாலே உங்களுக்கு இது திறந்த வாசலை அவர் வைக்கிறார் என்று வாக்கு பண்ணுகிறார். எந்த பக்கத்திலும் நீங்கள் திரும்பினாலும் தோல்விகளை பார்க்கலாம், நஷ்டத்தை நீங்கள் தரித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நஷ்டம் தோல்வி எதனால் வருகிறது என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், எந்த நஷ்டமோ எந்த தோல்வியாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி என்னை நீர் ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கு உறுதிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறார். அதை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது, அதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை எந்த மனுஷன் நீ திறக்காதீங்க, இதை கொடுக்காதீங்க என்று யாராவது நினைப்பாங்க என்று சொன்னால் கூட அது அவர்களால் முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒருத்தரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் இன்னைக்கு செய்ய போகிறார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த திறந்த வாசலுக்குள்ளே கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். இனி வரும் நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், வேதனைகள், அவமானங்களை கர்த்தர் மாற்றி ஒரு திறந்த வாசலுக்குரிய நன்மைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக, ஒரு திறந்த வாசலுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பரிபூர்ணமாய் பெறும்படியாக கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது. பிலதெல்பியா என்ற சகோதர சிநேகம் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். பிலதெல்பியாவுடைய அந்த சபையினுடைய மூலதனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சிநேகத்தில் நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திறந்த வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும், திறந்த வாசலுக்குள்ளே நீங்கள் நன்மையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, தேவனுடைய அன்பு, அது எப்பொழுதும் பரிபூர்ணம் உள்ளதாக உங்கள் சகோதரிடத்திலே உங்கள் உறவினிடத்திலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய அயலாகத்திற்குள்ளே இந்த அன்பு பரிபூர்ணமாக பரவி செல்வதாக இருக்க வேண்டும். அப்படி பரவி செல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய திறந்த வாசலை ஒருத்தர் பூட்ட முடியாது என்று கர்த்தர் வாக்கு. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஒருவேளை நீங்கள் சகோதர சிநேகமற்றவர்களாக சகோதரிடத்தில் பகைத்து கொண்டு, உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளிடத்தை பகைத்து கொண்டு நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை குறித்து அதிகமாக பேசலாம். ஆனால் உள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது உள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பகையோடு, ஒரு பகை உணர்வோடு கூட இருப்பீர்கள் சொன்னால், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமான என் அன்பு குடும்பமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வேளையில் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரிடத்திலும் சகோதர சிநேகத்திலே நீங்கள் உண்மையும் உத்தமாய் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் திறந்த வாசலை முன்பாக வைக்கிறார் என்பதை ஒரு 3 காரியங்கள்
காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க வரேன். யாருக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார் என்பது 3 காரணம். முதலாவதாக சகோதர சிநேகம் உள்ளவர்களுக்காக அது இருக்கிறது. சகோதர சிநேகம் உள்ளவர்களுக்காக இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பிலத்துப்பிய சபையிலே தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பிலத்துப்பே என்றால் சகோதர சிநேகம். இந்த சபையினுடைய சகோதர சிநேகம் இல்லாமல் போனதனால் அந்த ஆண்டவர் இந்த சபைக்கு குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த சகோதர சிநேகம் இந்த சபைக்குள்ள இல்லாமல் போகிறத ஆண்டவர் பார்த்து இந்த வார்த்தையை தூதனை கொண்டு ஆண்டவராகிய தேவன் இந்த பிலத்திய சபைக்கு ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உன்னுடைய சகோதர சிநேகம் தொடரும் என்று சொன்னால், உன்னுடைய சகோதர சிநேகம் தொடர்ந்து அது பழுகும் என்று சொன்னால், உறுதியான ஒரு சிநேகம் அதில் வரும் என்று சொன்னால், நான் உன்னுடைய சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை நான் உனக்கு முதலாவது திறப்பேன் என்று சொன்னால், அப்படின்னா நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகளை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை, நம்முடைய சபைக்குள் இருக்கிறவர்களை, நம்மை சார்ந்திருக்கிறவர்களிடத்தில் நம்ம மேல ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட நாம் இறங்கி போய் அந்த சிநேகத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை ஆண்டவராகிய கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லி. அப்படின்னா நம்முடைய தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறது எல்லா இடத்திலையும் ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவனுடைய நாமத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது 12 சீஷர்களிடத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் உண்டு, ஒவ்வொரு விதமான சுபாவங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த குணங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர்களை சகோதரர்களாக நேசிக்க முடியுமோ, உறவாக நேசிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவர்கள் மேல் ஒரு உண்மையான அன்பை கொடுத்து 12 பேரையும் அழகாக தேவன் அன்பு கூர்ந்ததை அங்கே பார்க்க முடியும். அப்போ நம்ம தேவன் நம்மிடத்தை விரும்புகிறது என்ன? நமக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலுக்கு தடைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த சகோதர சிநேகங்கள் தொடர வேண்டும். சகோதர சிநேகங்கள் முற்றிலுமாக ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கொடுக்கிறதுக்கு இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க அன்பின் பிரகாரம் கடைசி வரைக்கும் வாழ்வோம் என்று சொன்னால், நமக்கு எதிரடையாக எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை மனிதர்கள் எழும்பி இந்த நன்மைகள் வரக்கூடாது என்று நமக்கு தடை விதித்திருந்தாலும், தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன், இந்த சகோதர சிநேகத்தின் யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உண்மையா இருக்கிறதோ, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுத போல சொல்றாரு, நான் உங்களுக்கு இந்த சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுதி அதை சொல்லி அது பெருசா உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்பல. ஆனால் தேவன் அதுல ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று முதலாவது நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த சகோதர சிநேகத்துக்குள்ளே நீங்களும் நானும் சரியாக உண்மையும் உத்தமமாக இருப்போம் என்று சொன்னால், நம்ம தேவனிடத்தில் நாம் நன்மை பெறுவதற்கு ஏதுவான காரியங்களை, கர்த்தர் தடைகளை உடைத்து உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நீ பக்கத்தில் உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட, உன்னுடைய பக்கத்து வீட்டில், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில், உன்னுடைய தொழில் செய்கிற இடங்களிலே நீ உன்னுடைய சகோதரர்களாக நினைத்து அவரிடத்தில் அன்பு கூறாமல் நீ தேவனிடத்தில் அந்த அன்பை பரிபூர்ணமாக பெற முடியும் என்று சொன்னால், அந்த நன்மையை சுதந்திரிக்க முடியும் என்று சொன்னால் அது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஆகவே நீங்கள் இருக்கும் நாளிலே உங்களுடைய அன்பு சிநேகம் தேவனிடத்தில் பரிபூர்ணமாக இருப்பதை போலவே நீங்கள் உங்கள் சகோதரிடத்தில், உங்களுடைய உறவினிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுகளாக இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இந்த நாளிலிருந்து திறக்கப்படும் என்றதில் எவ்விதத்திலும் சந்தேகம் கிடையாது. சங்கீதம் 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயினது என்று. நம்முடைய வேதத்தில் பார்க்கும்போது, தாவீதுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. ஒரு சகோதரர்களாக ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிற ஒரு நல்ல பழக்கங்கள், நம்ம சகோதரர் கூடி நம்ம குடும்ப காரியங்களை குறித்து ஒழுங்குபடுத்துகிற விஷயங்கள், ஒரு சகோதரர்களாய் கூடி நம்ம எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துறோமோ அது பயங்கர நன்மையா இருக்கிறதா, அது பயங்கர இன்பமா இருக்கிறதா. தாவீது இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்களை மறந்தார்கள், தகப்பன் மறந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவன் மேல் வைத்த கிருபையின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அவனை மிகவும் நினைவு கூர்ந்து மிகவும் அன்பு கூர்ந்தபடினால் அவன் வரும் நாட்களில் ராஜபாரத்தில் அவன் வந்த பிறகு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யபாரத்தில் எல்லாரையும் சிநேகிக்க, எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ள, எல்லாரும் விசாரணை உள்ளவர்களாக வைக்கும்படியாக தேவன் அவன் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்தார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருமித்து இருக்கும் பொழுது, வாசம் பண்ணும் பொழுது அது நன்மையை
கொடுக்கிறது, அது தேவனுக்கு இன்பமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது இன்பமான சகோதரர்களாக இருக்கணும். சபைக்குள்ளே கூடி வரும் பொழுது சகோதரர்கள் சகோதரத்தை சந்தித்து பிரதர்ஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது, விசாரிக்கிறது, நல்ல விஷயங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அது பயங்கர இன்பமாக இருக்கிறது. அப்படியேப்பட்டவர்களுக்கு அடைப்புகளை கர்த்தர் திறந்து உங்களுக்கு ஒரு புதிய வாசலை அவர் திறக்கிற என்று வாக்கு பண்ணுகிறார். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் பட்சமாக இருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் பட்சமாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் நானும் சகோதர சிநேகத்திலே நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தவர்களாக, ஒரு பட்சம் உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, கரிசனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் இன்னைக்கு வாக்கு பண்றார், உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற அடைப்புகளை கர்த்தர் திறந்து உங்கள் நன்மை செய்யும்படி அவர் கிருபை செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக சகோதர சிநேகத்திற்காக ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார். நீங்க எங்க போனாலும் நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், நல்ல ஒரு உறவுகள் இருக்கணும். உங்களை பார்க்கும் பொழுது சொல்லணும், இவங்க நல்ல ஒரு உறவு உள்ளவர்கள், இவர்களுடைய உறவு எனக்கு வேணுங்க, இந்த உறவை நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம அந்த உறவுகளில் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிற என்று வாக்குப்படுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர செய்யும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கபடியினால் சுத்த இருதயத்தில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நீங்கள் ஒரு மாயமான எதிர்பார்ப்போடு கூட அல்லது அவர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும், அந்த ஆதாயத்தினாலே வாழ்ந்து விடலாம், அந்த ஆதாயத்துக்காக நான் பழகிறேன், இவங்க போனால் அது கிடைக்கும், அவங்க கிட்ட பழகிறது கிடைக்கும் என்று நீங்கள் அப்படி மாயமான அன்பு கூறாமல் நீங்கள் ஆவியிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, நீங்கள் ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆவியிலே சத்தியத்தை கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினால். ஆண்ட அழகா எழுதுறாரு அந்த பேதுருக்கு, அந்த எழுதும் போது நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பேதுருக்கு இந்த நிருபத்தை எழுதும் அழகா சொல்ற ஒரு வார்த்தை, நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடு, ஹல்லேலூயா, சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. நீங்க ஒரு ரியாலிட்டி லவ் கொடுங்க. நீங்க ஒரு ஃபேக்கா ஒரு மாதிரி நடிப்புகிற ஒரு ஆக்ட் பண்ற ஒரு லவ் நீங்க கொடுக்காதீங்க. உங்க பிரதர்ஸ் கிட்ட, உங்களுடைய உறவு கிட்ட நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு ஒரிஜினலா உண்மையான அன்பை கொடுத்து பாருங்க. அந்த அன்பில் ஊக்கமா நீங்கள் அன்பு கூறும் பொழுது உங்களுக்கு அடைப்புகளை திறந்து கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய அடைப்புகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற உங்களோடு இருப்பார். அந்த அடைப்பு எதுவாக இருந்தாலும், ஒருவேளை எத்தனையோ வருஷங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய சகோதர சிநேகம் உண்மை உள்ளதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளதாக நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அந்த அடைப்புகளை உங்களுக்கு திறந்து கொடுக்க அவர் வல்லவராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மறுபடியும் சொல்லுகிறேன், சகோதர சிநேகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது திறந்த வாசலை வைக்கிறார். உங்க இருதயத்துக்குள் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரே, நான் என்னுடைய சகோதரத்தை சொத்துக்காக நான் பகை பண்ணினேன், என்னுடைய பொருளுக்காக நான் பகையாக்கினேன், இனி அப்படி இருக்க மாட்டேன், இனி என்னுடைய சொத்துக்களை பார்க்கிறோம், என்னுடைய பொருள்களை பார்க்கிறோம், என்னுடைய வீட்டு மனைகளை பார்க்கிறோம், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நான் பகைத்து விட்டேன், அவையெல்லாம் பார்க்கிறோம். இந்த சிநேகத்தின் வழியாக நான் பழகும் பொழுது, நான் சேரும் பொழுது, பேசும் பொழுது, பழகும் பொழுது உண்மையாய் இருந்து உம்முடைய திறந்த வாசலுக்குள்ளே அந்த நன்மையை நான் சுதந்தரித்துக் கொள்ள தேவனை கிருபை செய்வேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே உங்களுடைய எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் அடைப்புகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கும்படி உங்களை மிகவும் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது ஒரு காரியம், கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறோம்னா நம்ம ஆண்டுடைய நாமத்தை மறுதலிக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய இடங்கள் எப்படி மறுதலிக்கிறாங்கன்னா, நம்ம வேலைக்காக, சில இடங்களில் சில நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேணும் என்பதற்காக, சிலர் நம்ம கிறிஸ்தவன் தெரிஞ்சிட்டா நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, வேலை போயிடுமோ, அல்ல அரசாங்கத்தில் நமக்கு கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் இப்படி அந்த சர்டிஃபிகேட்ல இப்படி ஒரு இனம் வந்துவிடும், இந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டுருவாங்க, அல்ல எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அநேக நேரங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிற சில கிறிஸ்தவர்களை நான் என் கண்களால் பார்ப்பது உண்டு. அவர்கள் சில இடங்களை சொல்றது ஒன்றுன்னா, நான் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தாங்க நான் இன்னும் இருக்கிறேன், நான் அந்த மதத்துக்கெல்லாம் இன்னும் போகலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், யாருக்கு திறந்த வாசல் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறவங்களுக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல், உனக்கு ஒருவேளை அது லாஸ்ட் மினிட்டாக இருக்கலாம், கொஞ்சம் தான் ஒரு அந்த காரியத்துக்கு வாய்ப்பு உண்டு, அந்த நிமிஷத்தில் ஒரு பொய் சொன்னால் உனக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சும் அந்த பொய்யை தவிர்த்து, இல்லைங்க நான் உண்மையாகவே இயேசுடைய பிள்ளை, இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவின் நாமத்தை நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அந்த நாமத்துக்காக வாழ்வேன் என்று யார் அந்த நாமத்தை மறுதலிக்காமல் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திறந்த வாசல் 100% உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த திறந்த வாசலுடைய நன்மைகளை நாம் இன்னும் சுதந்திரிக்குவதற்கு முதல் செய்ய வேண்டிய காரியம் சகோதர சிநேகம். ரெண்டாவது, அவர் நாமத்தை மறுதலிக்க கூடாது. நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் மறுதலித்து தேவ நாமத்தை யாராவது கேட்கும் பொழுது கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியா, அல்லேலூயா கோஸ்டியா அப்படின்னு சொல்லி யாராவது கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்ல மறுக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் அறிக்கை பண்ணி அவர் நாமத்தை உயர்த்துறீங்களோ, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை உடைத்து உங்களுக்கு திறப்பின் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக அவர் இன்றைக்கு உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷனிடத்தில் நீங்கள் எப்பொழுதுதான் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மறுதலிக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் பரலோகத்திலே நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் நம்முடைய பேரை மறுதலிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம சற்று யோசிக்க வேண்டும். நம்ம பூமியில எப்படிலாம் மறுதலிக்கிறோமோ பரலோகத்திலும் நம்முடைய பேரை ஆண்டவர் மறுதலிச்சுவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம ரகசியமாக பண்ணுறோம், ரகசியமாக செய்கிறோம், நம்ம பேர் இயேசுவை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் செய்கிறது ஆண்டவருக்கு தெரியும், என் உள்ளே இருக்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். நீ என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை நீ மறுதலிக்க உன் இருதயத்தை நீ திருப்புவாய் என்று சொன்னால் உன் வாசல் உனக்கு திறக்கப்படாமல் இருக்க என் அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர் நாமத்தை தைரியமாக அறிக்கை பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பார். 2 கொரிந்தியர் 4:5 இப்படியே சொல்லுகிறது, நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்று கர்த்தருடைய நாமத்தை குறித்தே பிரசங்கிக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நம்முடையவர். ஹல்லேலூயா. அழகாக இங்கே கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்து இயேசு நம்முடையவர். ஆமென். அவர் நம்முடையவர். யாரை குறித்து நான் பிரசங்கிக்க வந்திருக்கேன்னா, என்னுடைய கதை, என் சொந்த கதை, என் குடும்பத்தை குறித்து, என் வீட்டை குறித்து, என் வாழ்க்கை குறித்து, எங்கள் முப்பாட்டனை குறித்து அவங்கள புகழ்ந்து பேசுவதை பார்க்கிலும் என் ஆண்டவராகிய தேவன் உயர்ந்தவர், அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார், அவரை மறுதலிப்பதற்கு எனக்கு மனமில்லை, அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கார். இந்த செய்தியை கேட்கிற வேளையில் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய அரசாங்க வேலைக்காக, ஒருவேளை நீங்கள் பணிபுரிகிற இடத்துல உங்களை யாராவது ஒதுக்கிடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மறுதலித்து இருப்பீங்க என்று சொன்னால் ஒரு விசை கூட கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நீங்கள் முழு மனதோடு கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை உமைப்போது உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:11 இப்படியே சொல்லுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலுக்குள்ளே போவதற்கு இந்த உலகத்திற்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை நாம் கிறிஸ்துவுடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். அந்த நாமத்தை மறுதலிக்க வேண்டாம். அந்த நாமத்தை எவ்வளவாய் உயர்த்துகிறீர்களோ அவ்வளவாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நாமத்தை மறுதலிக்கிறவர்களுக்கு திறந்த வாசல் கிடையவே கிடையாது. அவர் நாமத்தை மறுதலியாமல் நிச்சயமாக கொஞ்ச பலத்திலும் அவர் நாமத்தை யார் உயர்த்துகிறார்களோ அவருக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. அதற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் வசனத்தை கைக்கொள்ளுவர்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8 கடைசி பகுதி, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினால், ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கை கொண்டு நீங்க நடக்க 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 நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கிய
பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பு கூற சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண சொல்லுது. அவர் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் வசனத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஆஸ்வதிக்கப்படுவீங்க என்று சொன்னால், இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு 1 தெசலோனிக்கேயர் 1:6 இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மிகுந்த உபத்திரத்தை பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாய் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது உபத்திரம் வருங்க, நிறைய நெருக்கங்கள். ஆனால் ஆவியிலே சந்தோஷத்தோடு கூட அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவங்க ஆவிலே சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரையே பின்பற்றவர்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றவர்களுக்கு, கர்த்தரை அவரை சார்ந்து அவரை பின்பற்றவர்களுக்கு வசனத்தை நீ கை கொண்டு நடக்கும் பொழுது, வசனத்தின்படி நீங்க வாழும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு பண்றாரு, உங்களுக்கு திறந்த வாசல் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்கறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், எனக்கு நன்மை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் அந்த வசனத்தை கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது. வசனத்துக்கு தன் செவி சாக்கியருடைய ஜபத்தை கர்த்தர் அருவருக்கிறார், அது கேட்பதும் இல்லை. நீ வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ, வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கை கொண்டு நடக்கிறீங்களோ, அந்த வசனத்தின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் என் நாள் வரைக்கும் தேவன் எங்களுடைய ஊழியத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஒரே நம்பிக்கை, இந்த வசனத்தின்படி வாழ நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது தான். இந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கும் பொழுது, வசனத்தின்படி வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வழியை நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக யாக்கோபு நிருபம் 1:22 சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு, நீங்கள் வசனத்தை ஏதோ கேட்கிறவர்களாய், நான் நிறைய வசனம் தெரியும், நிறைய வசனம் கேட்டிருக்கேன், இந்த பிரசங்க யார் பண்ணுறது, அந்த பிரசங்க பண்ணுறது, நான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், எங்கள் பாஸ்டர் பண்ணுறது, அப்படி நீங்கள் இல்லாமல் அந்த வசனத்தின்படி நடக்குவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்கள் வாசல் இனி பூட்டப்படாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் முன்பாக வைத்திருக்கார், இனி அது பூட்டப்படாது. 3 காரியத்தை நீங்கள் செய்து பாருங்க. முதல்ல சகோதர சிநேகத்திலே நீங்கள் உண்மையாக நிலைத்திருங்கள். இரண்டாவதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் அந்த நாமத்தை நீங்கள் உயர்த்தி பாருங்கள். மூன்றாவதாக அவர் வசனத்தை நீங்கள் கை கொண்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். நீங்கள் உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் அந்த வாசலை கொடுக்காதீங்க, பூட்டிடுங்க அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் திறப்பதை ஒருவராலும் பூட்ட முடியாது. கர்த்தர் கொடுப்பதை ஒருவரால் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற யுத்தம் பெரியது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே தொடக்கத்திலிருந்து நீங்கள் நிறைய காரியத்தை கேட்டிருக்கிறீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. அந்த வாசல் திறக்கப்படலையே, என் மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே, என் மகனுக்கு இந்த வேலை செட்டில் ஆகலையே, என் வீட்டுடைய வேலை இன்னும் முடியலையே என்று நீங்கள் பல கலக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்கலாம். இந்த 3 நீங்கள் பின்பற்றி நீங்கள் மறந்திருப்பீர்கள் சொன்னால் இப்பொழுது பின்பற்ற ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் உங்கள் தலையை உயர்த்த வல்லவர், அவர் ராஜரிகம் உள்ளவர். உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணும். நல்ல தெய்வமே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திறந்த வாசலை நீ வைத்திருக்கிறேன் என்று வாக்குப்பட்டிருக்கீங்க அப்பா. அது ஒருவரும் பூட்ட முடியாது. நீ திறக்கும் பொழுது அது யார் ஆண்டவரை பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாது. பிள்ளைகளுடைய இருதயத்தை விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ண விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். நெடுநாளாய் மனதுக்குள்ள ஒரு கவலையோடு உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ள என் அன்பு தாயே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை குறித்து ரொம்ப வருஷம் ஜெபம் இருக்கீங்க. ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். உன் பாலான வீடை மறுபடியும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படியாய், மறுபடியும் கட்டும்படியாய், மறுபடியும் பழுதுபாக்கும்படியாய் தேவன் உனக்கு உதவி செய்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அநேக வருஷம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஐயோ என் கர்ப்பத்தை அடைக்கப்பட்டிருக்கிறது, என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கின்ற கதறி கொண்டிருக்க என் அன்பு சகோதரியை, உன் வயதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், உன் கணவனுடைய வயதை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவருடைய ஒரு திறப்பை கொடுக்கிறார். உன் கர்ப்பத்தை கட்ட திறக்கிறேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த வேலை ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற வேளையில் தேவனுடைய வல்லமை இப்பொழுது வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதாக.
வார்த்தை எங்கெல்லாம் தொனிக்கிறதோ அங்கெல்லாம் அந்த வார்த்தை அப்படியே பிரவேசத்தோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல சத்துருடைய வல்லமைகள் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆண்டவர் திறந்த வாசலை காண்பதற்கு அடையாளமாக சகோதர சிநேகத்தை நிலைத்திருக்கும்படியா உங்களுடைய நாமத்தை மறுதலைக்காமல் உயர்த்தும்படியாய் ஆண்டவரை நீர் கிருபை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தையை கை கொண்டு நடக்க கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படி செய்கிறவருடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.